என்னைக்கெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் தூங்கணும்னு ஆசைப்படுவோமோ, அன்னைக்கெல்லாம் நம்மளுக்கு திடுக்குன்னு முழிப்பு வந்துரும். எனக்கு மட்டும் தான் அப்படியா? இல்ல உங்களுக்கும் இப்படிதானான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சண்டே அன்னைக்கு நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே பிளான் பண்ணி ரொம்ப லேட்டா தான் தூங்குனேன். காலையில ஒரு 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு முன்னாடி நான் பெற்ற பிள்ளை இருக்கே, அது எனக்கு முன்னாடி எழுந்து உட்காந்து, "அம்மா போய் பிரேக்ஃபாஸ்ட் செய்யுங்கம்மான்னு" எழுப்பி விட்டுருச்சு. சரி பரவால்ல பிள்ளை பசிக்குதுன்னு சொல்றானேன்னு சொல்லிட்டு நேரா சமைக்க வந்தாச்சு. தம்பிங்களுக்கு சுட சுட நேத்து ரெடி பண்ண பூண்டு பொடி இருந்துச்சா, அது லைட்டா மேல தூவிட்டு மொறு மொறுன்னு தோசை ரெடி பண்ணி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தம்பிங்களுக்கு குடுத்தாச்சு. குடுத்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலை இருந்துச்சு. அது ரொம்ப நாளா வாங்கிட்டு வந்து இருக்கு. நானும் இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலாம்ன்னு அப்படியே பெண்டிங்லயே இருந்துச்சா, தம்பிங்க பச்சையா எடுத்து சாப்பிட்டாங்க. அது வயித்துக்கு ஒத்துக்காது இல்லையா? அதனால வேக வச்சு குடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 11 மணி போல ஸ்நாக்ஸுக்கு தான் ரெடி பண்ணேன். கொஞ்சமா உப்பு போட்டு குக்கர்லயே வேக வச்சுட்டேன். அது எத்தன விசில் வந்துச்சுன்னே தெரியல. குத்து மதிப்பா விட்டேன். வெளியில போயிட்டேன்னா, எத்தன விசில் வந்துச்சுன்னே தெரியல. நான் ஆனா குத்து மதிப்பா வந்து ஆஃப் பண்ணேன். ஆனா கரெக்ட்டா வெந்திருந்துச்சு. இது விதைக்கு உள்ளதுன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு. வெந்திருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ஹார்டா இருந்த மாரி இருந்துச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. தம்பிங்களுக்கு குடுத்துட்டு நானும் அப்படியே சாப்பிட்டாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ.